அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நடைபெற்ற, அதாவது 14/9/2024 இன்று நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிஏ இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட அந்த ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அது மென்டல் அபிலிட்டி மேக்ஸ் ரீசனிங் சொல்லுவோம். அதில் ஒரு 25 கொஸ்டின் கரெக்டாக கேட்டிருந்தாங்க எக்ஸாக்ட்டு. இப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அந்த ஆன்சருக்கான அந்த விரிவான விளக்கங்களோட இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாம். இஃப் ஏபிசிடிஇ, அதுக்கு ஒரு கோடு வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரீசனிங் எது கேட்டிருக்காங்க. ஏபிசிடிக்கான கோடு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா P1 Q2 R3 S4 T5 அப்படின்னாக்கா, அடுத்த கோடு வேர்டு Q2 BF V7A அது என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்கள், சொல்யூஷன் மேலேயே போட்டிருங்க பாருங்கள். ஏபிசிடி, அப்போ ஏவுக்கு வந்து கோடு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா P1, பிக்கான கோடு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா Q2, சிக்கு அப்படியே R, அதுக்கப்புறம் டிக்கு S, இக்கு வந்து T. அப்போ எல்லாமே அடுத்து 1 2 3 4 அந்த ரேஷியோவில் இருக்குது. நம்மளுக்கு கேட்டிருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Q2 கொடுத்துருக்காங்க. இப்போ Q2க்கான கோடு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா பி, சரிங்களா, நீங்கள் மேலே போட்டிருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிக்கான கோடு வேர்டு பார்த்தீங்கன்னா அகைன் Q2. அப்புறம் நெக்ஸ்ட்டு எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப்க்கான கோடு வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா இக்கு வந்து நமக்கு T5. அப்போ இக்கு அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டீக்கு அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா U. அப்போ U6, சரிங்களா, எஃப்க்கு U6. திரும்ப V7 கொடுத்துருக்காங்க. அப்போ V7 அப்படின்னாக்கா ஜி, சரிங்களா. எஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜி வரும், அதனால் V7னாக்கா ஜி. திரும்ப ஏ வந்திருக்கு. ஏக்கான கோடு பார்த்தீங்கன்னா P1. அப்போ இந்த எல்லாத்தையும் மேட்ச் நம்ம எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா. அடுத்து 38வது கொஸ்டின். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் 20% லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மடிக்கணினி லேப்டாப்புடைய அடக்க விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு லேப்டாப்பை விற்று 12% லாபம் பார்த்துருக்காரு. மேலே 1200 கூடுதலாக சேர்த்து விற்றுருந்தாங்க அப்படின்னாக்கா 20% லாபம் கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். 12% லாபம் தான். அப்போ 112% ப்ளஸ் அது கூட 1200 சேர்க்கும்போது 20% லாபம் அப்படின்னாக்கா அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120% நமக்கு வருது, சரிங்களா. அப்போ 1200 அந்த 112 ஆன்சர் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா 112 மைனஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ 120 மைனஸ் 112 8%. அப்போ 8% தான் வந்து 1200. அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் நமக்கு தேவையில்லைங்களா, அடக்க விலை. அப்போ 1200 இன்ட்டு 100/8, சரிங்களா. அப்போ கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 15000 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 15000. அடுத்து தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் த 20% ஆஃப் 30% ஆஃப் 500. இது அப்படியே டேரெக்டாக போடக்கூடிய கொஸ்டின் தான். 500ல் 30% மதிப்பில் அதில் திரும்ப அகைன் 20%. அப்போ 20%னாக்கா 20/100, 30% இன்ட்டு 30/100 இன்ட்டு 500 எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா A30 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டாக ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். ரீசனிங் கேட்டிருங்க. இப்போ மிஸ்ஸிங் நம்பர் இப்போ சீரீஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்னால் 4 8, அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அடுத்து 100 180 294 448. ஸோ அது மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்க எதாவது டிஃப்ரென்ஸ் வருதா, இல்லை ஸ்கொயர் வர்க்கத்தோட இதாக வருதா, இல்லை ஃபஸ்ட்டு வேல்யூ கூட இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணால் வருது அப்படின்னாக்கா அந்த ரேஷியோவில் நம்ம செக் பண்ணோம். அப்போ செக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம் 4 நம்ம எப்படின்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 1. அப்போ 4 × 1 4 வந்துடும். அப்புறம் செகண்ட் டேர்ம் 18 நம்ம எப்படி இல்லைனாக்கா 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதும்போது தேர்டு வந்து 4 ஸ்கொயர் இன்ட்டு 9, அப்புறம் 5 ஸ்கொயர் இன்ட்டு 4. இந்த ரேஷியோவில் எல்லாமே கரெக்டாக வரும். அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 therefore 48 தான் பார்த்தீங்கன்னாக்கா சம்முக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் 253. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. அதாவது முதல் n ஈலின் கூடுதல் 253 எனில் n இன் மதிப்பு காண்க. நமக்கு தெரியும் முதல் n ஈலின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n+1/2. அப்போ அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. n × n+1/2 = 253. அப்போ என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க. n × n+1 வந்து நம்ம 253. அப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3 வந்திருக்கு. நமக்கு நார்மலாக தெரியும் 16 16 இதை நமக்கு தெரியும். 16 × 16 256, சரிங்களா. 16 2 டைம் பெருக்கும்போது 256. அப்போ 16 இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா. 16 × 17, ஸோ 18 வரும். அப்போ நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம செக் பண்ணும்போது 22 × 23/2 அப்படின்னு போட்டிங்கன்னா 253 அப்படின்னு வந்துடும். இது நம்ம டேரெக்டாகவே அந்த ஆன்சர்லேருந்தே கொண்டு போயிடலாம், சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து 42 ரீசனிங் தான் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒரு கோடு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபாக்ஸ் அப்படின்னா கேட், அதாவது எஃப்க்கு சி, ஓவுக்கு ஏ, எக்ஸுக்கு டி அப்படின்ட்டு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெராக்ஸ்க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ ஜெராக்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜெராக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன கோட் பண்ணியிருக்கோம், டி. அப்போ ஃபஸ்ட்டும் டி, லாஸ்ட்டும் டி, சரிங்களா. அப்போ இடையில நமக்கு இ இருக்குது,
அடுத்து நெக்ஸ்ட்டாக லாஸ்ட்லேருந்து செகண்ட் பாருங்கள் ஓ இருக்குது. அப்போ ஓக்கு நமக்கு என்ன மேட்ச் கோடு வேர்டு கொடுத்துருக்காங்கனாக்கா ஓன்னாக்கா ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஓக்குனாக்கா ஏ. அப்போ டி ஃபஸ்ட்டு டி லாஸ்ட் டீயில் 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. லாஸ்ட்டு ரெண்டாவது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்குது. அப்போ டியில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது இந்த 3 வேல்யூ வச்சு. அப்போ 42க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டி. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அதன் அனைத்து பகடைகளும் ஒரே எண். அப்போ 3 டைஸ் நம்ம த்ரோ பண்ணுறோம். 3 டைஸ்லையுமே சேம் நம்பர்ஸ் வரணும். அப்போ முதல்ல நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது டைஸை த்ரோ பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டைஸில் 6 நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 அப்படின்ட்டு நம்ம இருக்கும். அந்த புள்ளி வச்சுருப்பாங்க. 1னாக்கா ஒரு புள்ளி, 2னா 2 புள்ளி, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. முதல்ல 3 டைஸ் நம்ம த்ரூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி அப்படின்னு நம்ம எத்தனை கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒரு டைஸ் அப்படின்னாக்கா 6, 2 டைஸ் அப்படின்னாக்கா 6 பவர் 2, 3 டைஸ் அப்படின்னாக்கா 6 பவர் 3. அப்போ 6 பவர் 3 அப்படின்னாக்கா நமக்கு கூறுவெளி முதல்ல 216. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 டைஸ்லேயுமே நமக்கு சேம் நம்பர் வரணும். அப்போ 3லேயும் 1 1 வரலாம், இல்லை 2 2 வரலாம், 3 3 4 4 5 5 6 6. டோட்டலாக நமக்கு எத்தனை பாசிபிள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என் ஆஃப் ஏ அப்படின்னு நம்பராக பாசிபிள் வந்து 6. சரிங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டாக நமக்கு தேவை என்னென்னா 3லேயும் சேம் நம்பர் வரணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது அதை 3 சேம் நம்பர் வரதுக்கான நிகழ்தகவு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து 6, என் ஆஃப் எஸ் வந்து 216. அதாவது மொத்த கூறுவெளி. அதில் நமக்கு தேவையான கூறுவெளி வந்து 6. அப்போ டிவைட் பண்ணால் ஆன்சர் 1/36. ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட்டாக 44 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய நேர்வட்ட உருளையினுடைய உயரம் 7 சென்டிமீட்டர் எனின் உருளையின் விட்டம் காண்க. சரிங்களா? அப்போ நேர்வட்ட உருளையினுடைய வளைபரப்பு. சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படி சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க 7. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புக்கான ஃபார்முலா 2πRh. அப்போ 2πRhோட மதிப்பு நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்கனாக்கா 66. இப்போ 2πRh = 66. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாக. பைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 22/7. ஆர் நமக்கு தெரியாதான் கண்டுபிடிக்கணும். ஹச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 7. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆர் வந்து நமக்கு 3/2 அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/2. இப்போ ஆர் வேல்யூ 3/2 நமக்கு கேட்டிருக்கிறது விட்டம் கேட்டிருக்காங்க, ஆரம் கேட்கல. இப்போ விட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம் வந்து 3/2னா விட்டம் வந்து நமக்கு 2r அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3ன்னு வந்துடும். ஆப்ஷன் டி. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000 முதல் 2 வருஷம் முடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வீலர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 80,000. ஃபஸ்ட் ஆண்டுக்கு 4% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் 4% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்பவுமே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகி அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்படும். இதை மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தற்போதைய விலை என்னன்னு தான் கேட்டுருக்காங்க. அப்போ இப்போ கரண்ட்டு ரேட் அதுக்கு என்னென்னு மட்டும் நமக்கு கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஃபைண்ட் தி ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்க. எப்பயுமே ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு அந்த 80,000 கொஞ்சம் குறையும். திரும்ப அதே அளவு தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 4% டிக்ரீஸ் ஆகி அகைன் அந்த வேல்யூலேருந்து 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேல்யூ நமக்கு 80,000 கம்மியாக வராமல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சி வராது. அப்போ சேம் பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகி சேம் பண்ணுறது அப்போ ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ டைரெக்டாக போட்டுடலாம். ஆன்சர் வந்து டி ஆன்சர் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஏன்னாக்கா நமக்கு வந்து 80,000 மேலே வராது. அப்போ ஆப்ஷன் பியும் வராது, சியும் வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டி. ஏன்னா சேம் பர்சன்டேஜ் நமக்கு வந்து டிக்ரீஸ் அந்த லாஜிக்கில் ஆப்ஷன் டி. அதாவது ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டின்னு போடலாம். அல்லது வேறு எப்படி போடலாம் அப்படின்னாக்கா டைரெக்டாக போட்டுடலாம். 80,000 இன்ட்டு 4% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கிறது 96%. அப்போ 96/100 இன்ட்டு திரும்ப அகைன் 4% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100/100 + 4 அப்போ 104/100 இந்த மாதிரி போட்டு சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 79,872 வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட்டாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபோன் இருக்குது. காலைல 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக வந்து அலாரம் அளிக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சும், ரெண்டாவது ஃபோன் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும், மூணாவது ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கும், நாலாவது ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கும் அலாரம் அடிக்கணும்னு வச்சுங்க. அப்போ மீண்டும் 4 ஃபோன் எப்போ சேர்ந்து ஒரே டைமில் நமக்கு அலாரம் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிம்பிளாக இந்த மாதிரி கேட்டாலே எல்லாத்தையுமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 20, அதுக்கப்புறம் 30, 40, 50. 20, 30, 40, 50 இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 600 எல்லாமே நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 600 மினிட்ஸு. இதை வந்து நம்ம ஹவர்ஸாக மாதிரி ஏன்னாக்கா காலையில் 5 மணிக்கு வந்து சேமாக எல்லாம் ஒன்றா வந்து மணி அடித்து ஒளி எழுப்புதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் மணின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவர்ஸில் மாற்றும் போது அப்போ 600/60 அப்போ 10 ஹவர்ஸ் ஆகுது.
அப்போ காலைல 5 மணினா அது கூட ஒரு 10 கூட்டிக்கிறோம். தேர்ஃபோர் 15 மணி. இப்போ 15 மணி அப்படின்னு 12 மணிக்கு மேலே அடுத்த ப்ளஸ் ஒரு 3 சரிங்களா. அப்போ வந்து நமக்கு பிஎம் ஆயிடுது. ரயில்வே டைமில் 15 ஹவர்ஸு. நமக்கு வந்து ஆர்டினரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பிஎம் அப்படின்னு ஆகிடும். அப்போ பிற்பகல் 3 மணி சரிங்களா. ஸோ இது கரெக்டாக ஆன்சர் பாருங்கள். 2 கொடுத்துருங்க பாருங்கள். முற்பகலாக பிற்பகலாக. அப்போ ஏஎம்மா பிஎம்மா. தமிழில் சப்போஸ் கன்ஃபியூஷன் ஆச்சுனாக்கா நமக்கு இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 PM ஆர் 3 AM. அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 PM. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 5 AM கொடுத்துருக்காங்க. அப்போ அது கூட வந்து 10 ஆட் பண்ணாக்கா நமக்கு 15 ஹவர்ஸ் வருது. அப்போ 5 AM அப்புறம் 15 ஹவர்ஸ் எப்போ அப்படின்னாக்கா 3 PM வரும்போது தான் நமக்கு 15 ஹவர்ஸ். ஸோ ஆன்சர் கரெக்ட் தான் சி. அது சிம்பிள் கொஸ்டின் தான், ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி தான். அது x³ - 8y³ மற்றும் x² - k² y² HCF x + ky மீப்பெரு பொது வகுத்து x + ky k மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்தது என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து x³ + 8y³ அதாவது a³ - b³ ஃபார்முலா. இப்போ a³ - b³ அப்படின்னாலே a - b × a² + ab + b². சரிங்களா. அடுத்து செகண்டாக இருக்கிறது x² - k² y². அப்போ இது a² - b² ஃபார்முலா. அப்போ a - b × a + b. அப்போ ரெண்டுக்கும் காமன் HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - 2y. இங்கே அதே x - ky அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அப்போ கேவை நம்ம 2ன்னு எடுத்து அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா அப்போ x - 2y அப்படின்னு நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் அவங்க HCF என்னென்னு கொடுத்துட்டாங்க x + kyன்னு கொடுத்துருங்க. அப்போ அந்த பிளேஸில் கேவுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு அது சேமாக நமக்கு x - 2y கிடைக்கும். அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா HCF வந்து x + ky. நம்ம கேவுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குதுங்க x - 2yன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு -2 வரணும். அப்போ கேவுக்கு நீ வந்து -2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும் சரிங்களா. நிறைய பேர் வந்து அது -2 அல்லது +2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது லாஜிக்கே கிடையாது. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா -2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. தனி வட்டி மூலம் அசல் வந்து 2000 வந்து 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக ஆகும். எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சம் ஆஃப் பிரின்சிபல் 8% இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை இயர்ஸில் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டபுள் அப்படின்னாக்கா 2000 அப்படின்னா 4000 ஆகணும் சரிங்களா. அப்போ எத்தனை இயர்ஸில் அது 4000 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா n அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபார்முலா SI = PNR/100. கொஞ்சம் ஃபார்முலா வந்து தப்பாக போட்டோம். PNRல இங்கே வந்து 6, இங்கே வந்து n சரிங்களா. n தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ P வந்து நமக்கு அசல் வந்து 2000. SI நமக்கு தெரியுது. ஏன்னா டபுள் ஆகுது அப்படின்னாக்கா 4000 ஆகுது. அப்போ 2000 வட்டி இருந்தால் தான் திரும்ப அகைன் நமக்கு 4000 ஆகும். ஸோ 2000 SI வேல்யூ 2000 × 100/, P வேல்யூ 2000. n கிடையாது. இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 8%. அப்போ 8 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 100 மேலே போயிடும். டோட்டலாக சால்வ் பண்ணும்போது 12.5 அப்படின்னு வரும். அப்போ 12.5 அப்படின்ட்டு 12 இயர்ஸ். அதில் 0.5 அப்படின்னாக்கா 6 மந்த்து. 12 இயர்ஸ் அப்படின்னாக்கா 12 × 12 144 மந்த்ஸு ப்ளஸ் ஒரு 6 மந்த்து. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 150 மந்த்ஸ் சரிங்களா. இது ஈஸியான கொஸ்டின் தான். டேரெக்டாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சார் அடுத்து நெக்ஸ்ட்டாக எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 3, 2.7, 0.09 இது மூணுக்கும் வந்து மீச்சியமாக கேட்டாங்க. 3, 2.7, 0.09. அப்போ கவனிங்க 3 நம்பருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு முழு நம்பர், அடுத்து பாயிண்டில், அடுத்து இன்னொன்று பாயிண்டில். ஸோ எப்போவுமே எல்சிஎம் கேட்டிங்க அப்படின்னாக்கா 3 டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்கும்போது எல்லாமே எல்சிஎம் வந்து பெரிய நம்பராக தான் வரும். எல்லாம் ஃபஸ்ட் நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.7 பாயிண்டில் இருக்குது. செகண்டாக பாயிண்ட் டபுள் பாயிண்டில் இருக்குது. தேர்ட் வந்து பாயிண்ட் 3 டிஜிட்டில் இருக்குது. இப்போ 3மே வர சான்ஸ் இல்லை. அப்போது பெரிய நம்பர் அப்படின்னாக்கா 27 தான். அப்போ டேரெக்டாக லாஜிக்காக அப்படி போடலாம். அல்லது நீங்கள் 3க்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். பாயிண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் முழு எண்ணா மாற்றிங்க. 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 100ஆல் மல்டிப்ளை 300, 2.7 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 270, 0.09 100ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா அப்படின்னா 9. எதுக்காக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுற அப்படின்னாக்கா எல்லா டிஜிட்டையும் வந்து பாயிண்ட் இல்லாமல் முழு எண்ணா மாற்றும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் எல்லாமே வந்து பாயிண்ட் இல்லாமல் முழு எண்ணா மாறும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து அப்படின்னாக்கா 27,000 அப்படின்னு நமக்கு வந்துடும் டோட்டலாக சரிங்களா. அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். திரும்ப நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 100ஆல் டிவைட் பண்ணிடுறோம். சாரி 100ஆல் மல்டிப்ளை பண்ணி திரும்ப என்ன பண்ண சார் 2700 வரும். 27,000 போட்டால் 2700. அப்போ 2700 பார்த்தீங்கன்னா நமக்கு 100ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 27 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. அடுத்து எந்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைஸ் பிட்வீன் cube root of 7 and 4th root of 5? அதாவது cube root of 7க்கும் 4th root of 5க்கு நடுவில் எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது எனக்கு cube root 4th root இங்கே எல்லாம் ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க.
மெயினாக வந்து ரெண்டுக்கு நடுவில் எது வராது அப்படின்னாக்கா √4 நமக்கு வராது, ஈஸியாக எலிமினேட் பண்ணி. √4 வேல்யூ நமக்கு 2. √5 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 2 பாயிண்ட் சம்திங். ரூட் வேல்யூ 1.414, √3க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. ரெண்டில் தான் எதாவது வரும். ஸோ முதல்ல ³ நமக்கு என்ன வரும் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பவரில் முழியன்னு வர்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். சரிங்களா? ³ அப்போ 3 4 ³ இங்கே 4 ரெண்டுக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா 12. அப்போ 7^1/3 எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ³ 7/1/3. 7/1/3 மாற்றினதுக்கப்புறமா அப்புறம் 7/1/3 × 12 மட்டும் எப்படிங்கன்னா பவர்ஸை இப்போ பவரை மொழியை நான் மாற்றிடுறேன் 7/4. அதே மாதிரி 4th√5 என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 5/1/4. அதை மொழி என்ன மாற்றும் போது 12 மல்டிப்ளை பண்ணால் இப்போ 5/3. இப்போ 7/4 அப்படின்னாக்கா 2401. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 7/4 வந்து 2401, 5³ வந்து 125. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி பவரை வந்து முழியனா மாற்றுற மாதிரி எல்லாத்தையும் பவரை முழியனா மாற்றினீங்க அப்படின்னாக்கா √2 வந்து 2^1/2, அப்போ பவர் 12, அப்போ 2^6 64, அப்போ √2 வராது. √3க்கு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா √3 நம்ம போடும்போது 729 அப்படின்னு வரும். அப்போ 729 தான் கரெக்டாக இருக்கும். அதாவது 125க்கும் 2401க்கும் இடைப்பட்ட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 729. மீதிக்குமே அங்கே கீழே கொடுத்துருப்போம் பார்த்துங்க. மீதிலாம் வந்து அதில் எதுவுமே நமக்கு வராதுங்க. சரிங்களா? √4 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவர் 6ஆக மாற்றும் போது 4096, √5 அப்படின்ட்டு 5000 சில்லரை வரும். அதாவது முழியன்னா மாற்றும் போது. ஸோ அதனால் நம்ம கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி √3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவ்வக வடிவ நிலத்தினுடைய ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நிலத்தினுடைய பரப்பளவு. சரிங்க? அப்போ ஒரு ரெக்டாங்கிளுடைய ஒன் சைடு கொடுத்துட்டாங்க, ஒரு டயகனல் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். இப்போ டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு சைடு வந்து 15, டயகனல் வந்து 17. அப்போ இன்னொரு சைடு கண்டுபிடிச்சா நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண முடியும். ஏரியாவுக்கு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ இன்னொரு சைடு நமக்கு வேணும் அப்படின்னாக்கா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம பித்தாகரஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் கர்ணம் ஸ்கொயர். நம்ம கர்ணம் வந்து 17 கொடுத்துட்டாங்க. அப்போ கர்ணம் ஸ்கொயர் -1 சைட் ஸ்கொயர் ஈக்குவல் இன்னொரு சைடு நமக்கு கிடச்சிரும். therefore x ஸ்கொயர் ஈக்குவல் 17 ஸ்கொயர் -15 ஸ்கொயர். இப்போ 289 - 225 64. அதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 8 அப்படின்னு நமக்கு வந்துடும் ஒரு சைடு. அப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். அப்போ 15 × 8 120. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டைஸில் ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 1 2 2 3 3. அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் 1, அடுத்து 2, திரும்ப அகைன் 2 இருக்குது, அப்புறம் 3, அப்புறம் அகைன் 3 அப்படி. அதாவது ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூ ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்ம டைஸ்னால் 1 2 3 4 5 6 தான் அப்படி தான் இருக்கும். பட் இவங்க இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த டைஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு டைஸ் நம்ம எடுத்துருவோம். ரெண்டு டைஸ்லையுமே இந்த மாதிரி நம்பர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நம்ம த்ரோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைஸில் வரக்கூடிய நம்பரை விட செகண்ட் டைஸில் பெரிய நம்பராக இருக்குனாக்கா எத்தனை சான்சஸ் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ முதல்ல ரெண்டு டைஸை நம்ம த்ரோ பண்ணால் நமக்கு வந்து 36 வரும் சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி. சரிங்களா? கூறுவெளி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 36. அது அங்கே 36 இங்கே காமிச்சிருப்பேன். எப்படி வரும்னா 1,1 1,2 ஃபஸ்ட் டைஸில் 1, செகண்டில் 1, ஃபஸ்ட்டில் 1, செகண்டில் 2. இந்த 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாமே எழுதுவோம். திரும்ப அப்புறம் 2 அந்த மாதிரி எழுதுவோம். இப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு டைஸ் வேல்யூ விட செகண்ட் டைஸ் வேல்யூ பெருசாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன வரும்னாக்கா ஃபஸ்ட்டு காலமில் 1,2, அப்புறம் 1,2 ஃபஸ்ட்டு காலமில் எல்லாமே வந்துடும். 1,2 1,2 1,3 1,3 1,3. செகண்டில் 2,3 2,3 2,3. தேர்டில் அதே சேமாக வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ரெண்டு டைஸில் த்ரோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைஸோட செகண்ட் டைஸ் வரக்கூடிய நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. எவ்வளோ சான்ஸ் அப்படின்னாக்கா 11 சான்சஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்த நெக்ஸ்ட்டாக இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 10,890 ஏ மற்றும் பி ரெண்டு குழுக்களுக்கு 4:5 என்ற ரேஷியோவில் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா பியோட ஷேர் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,890. ஏவுக்கு 4% ஷேர் கொடுக்குறோம், பிக்கு வந்து 5% ஷேர் கொடுக்குறோம். அப்போ டோட்டல் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? 9 பங்கு. மொத்தம் ஏக்கு 4 பங்கு, பிக்கு 5 பங்கு கொடுத்தனாக்கா இப்போ மொத்தம் வந்து 10,890 9 பங்காக பிரிக்கிறோம். அப்போ அதில் பியோட ஷேர் எப்படி வரும் அப்படின்னாக்கா 9 பங்கில் 5 பங்கு தான் வந்து பியோட ஷேர். அப்போ தேர்ஃபார் சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போடும்போது 10,890 × 5/9
அப்போ நம்ம therefore 1210/5 வந்துடும் சரிங்களா. 1210 × 5 மல்டிப்ளை பண்ண அப்படின்னாக்கா 6050. இப்போ பியோட ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா 6050. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அப்போ இங்கேயே ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே கோடு வேர்டு தான். என்னென்னாக்கா இஃப் கேட் ஈக்குவல் டு ஏபிசி டாக் ஈக்குவல் டு டிஇஎஃப். ஸோ அப்போ சிக்கு வேல்யூ ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஏக்கு வேல்யூ பி, டிக்கு வேல்யூ சி, ஓக்கு வேல்யூ இ சரிங்களா. இப்போ நம்ம டேன் பை காட் அப்படின்னு நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ டேன், அப்போ டிக்கு வேல்யூ நமக்கு என்ன போடுறோம் சி, திரும்ப அகைன் ஏக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டாக இந்த எண்ணுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல, அப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம். வேறு என்ன பார்க்கலாம், டிவைடில் சி இருக்குது, அகைன் சிக்கு நமக்கு ஏ மேட்ச் பண்ணலாம், ஓக்கு இஏ மேட்ச் பண்ணலாம், திரும்ப டிக்கு சிஏ மேட்ச் பண்ணலாம். அப்போ எண்ணுக்கு நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த எண்ணெய் விட்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் டியும் இருக்குது, ஆப்ஷன் ஏவும் இருக்குது. அந்த ஆப்ஷன் ஏவில் நியூமரேட்டரில் அந்த எண்ணுக்கு போல் ஏன்னு கொடுத்தாங்க, பட் நம்ம ஏவுக்கு மேட்ச் பண்ணிக்கிறது பி தான். ஸோ அப்போ இது ஏ வராது. இப்போ இதுதான் நமக்கு வரும் அப்படின்னாக்கா ஆன்சர் டி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர் இங்கே சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 94 இதுவும் ரீசனிங் தான். அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 வந்து முன்னாடி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வேல்யூ லாஸ்ட்டாக எடுக்கிறோம். இப்போ ஜிடிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே பாருங்கள் ஜிடிஆர் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பிஎம் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி. அப்போ ஜிடி ஃபஸ்ட்டில் இருக்கும், ஆர் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், பிஎம் ஃபஸ்ட்டில் இருக்கும், பி லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ அதே மாதிரி அப்போ D4 ஃபஸ்ட்டில் இருக்குது, 5 வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னா D4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது எம் இருக்குது சரிங்களா. அப்போ எம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அப்போ எம்என் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், அடுத்து கியூ லாஸ்ட்டில் எடுத்துக்கிறோம். இப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா எம்என்கியூ. இது சிம்பிள் லாஜிக் தான், ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட்டாக 95 கொஸ்டின். இது டைரெக்டாக கேட்டுருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் முடிப்பார் எனில் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னாக்கா எத்தனை நாளில் முடிப்போம் அப்படின்னு கேட்டுருங்க. அப்போ ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days அப்படின்னாக்கா ஏனுடைய 1 days ஒர்க்கு 1/6, பியினுடைய ஒரு நாள் வேலை அது ஏனுடைய ஒரு நாள் வேலை 1/6, அதை மொத்த வேலையோட தலைகீழ் தான் வந்து ஒரு நாள் வேலை சரிங்களா. அப்போ ஏனுடைய ஒரு நாள் வேலை 1/6, பியினுடைய ஒரு நாள் வேலை 1/12. அப்போ ஏ ப்ளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலை அப்படின்னாக்கா 1/6 + 1/12 இரண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா 3/12, தட் இஸ் 1/4 அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போ அதை நம்ம ரெசிப்ரோக்கலில் போட்டோம் அப்படின்னாக்கா ஏயினுடைய ஒரு நாள் வேலையை பார்த்து சார் ஏபி இருவரும் சேர்ந்து எவ்வளோ வேலை எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னாக்கா 4 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்போ ஆன்சர் பி. அடுத்து எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலம் இருக்குது. அப்போ ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னாக்கா டைமென்ஷன் வந்து 24x15. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரோட லெவல் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 1 சென்டிமீட்டர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 cubic மீட்டர். இதில் நீச்சல் குளத்தின் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, முதல்ல நீச்சல் குளத்து டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 24x15. அப்போ ஒரு மேன் வந்து அதில் உள்ளே குதிக்கும்போது நீரோட சராசரி அளவு வெளியேறும் நீர் அளவு பார்த்திங்கனாக்கா 1 cubic மீட்டர் சரிங்களா. சரி, அப்போ என் மேன் வந்து அது எத்தனை பேர் நமக்கு வந்து அவ்வளோ பேரும் உள்ளே குதிக்கும்போது பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு லெவல் பார்த்திங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ n × 0.1 அப்படின்னாக்கா அப்போ 24 × 15 × 0.01 சரிங்களா. அந்த 1 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றும் போது நமக்கு 0.01 மீட்டர் அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போ therefore n = 24 × 15 × 0.01/01. அந்த பாயிண்ட் இருக்கிறத முழு எண்ணாக மாற்றும் போது பார்த்திங்கன்னா என்ன வந்துடும்னா மேலே 1 கீழே நமக்கு 10 வந்துடும். அதை மேலே இங்கே 100 இருக்கும்போது மேலே 1 கீழே 10 எல்லாத்தையும் சால்வ் பண்ண டிவைட் பண்ண அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து 36. அப்போ therefore அந்த குளத்தில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா 36 ஆண்கள் இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹6,800 at 16 × 2/3% per annum for 9 months. அப்போ அதாவது 68,000க்கு 9 மாதத்துக்கு 16 × 2/3% வட்டி வீதத்தில் தனி வட்டி கட்டுறேன். அப்போ அது டைரக்ட் ஃபார்முலா தான். SI = PNR/100. P வேல்யூ 68,000, N வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 9 மாதம். அப்போ வருஷமாக நம்ம கண்டுபிடும் போது 9/12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16 × 2/3. அப்போ 16 × 2/3 அப்படின்னாக்கா எப்படி மாற்றலாம்னா எல்சிஎம் சால்வ் பண்ணுவோம் 50/3 / 100. இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா 8,500 வரும் அப்படின்னு வரும். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். A:B:C ரேஷியோ வந்து 2:3:4 சரிங்களா. A:B:C பார்த்தீங்கன்னா
2:3:4. அப்போ A/B/B/C/C/A இதோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே டேரெக்டாக ஏபிசியோட மதிப்பு 2, 3, 4 சப்ஸ்டிட் பண்ண முடியாது. A/B/C 2, 3, 4 கொடுத்துருக்கல இந்த ரேஷியோவில் ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4 அப்படின்னு கொடுக்கும்போது 2/3:3/4:4/2 அப்படின்னு வந்துடும். அப்போ 4/2 நமக்கு வந்து 2 தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் வரும். அந்த பின்னத்தில் வரத மொழி என்ன மாற்ற என்ன பண்ணுறோம், 3 4 எல்சியம் வந்து 12. அப்போ 12ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது டிவைடில் இருக்கிற 3 4லாம் கேன்சல் ஆகிட்டு மேலே 2 × 4 இங்கே 3 × 3 × 12 அப்படின்னு வந்துடும். இப்போ டோட்டலாக சால்வ் பண்ணும்போது 8:9:24 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 99th கொஸ்டின். இது வந்து கொஸ்டினே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா டோட்டலி மிஸ்டேக்காக இருக்கும். கொஞ்சம் இங்கிலீஷில் படித்து போடணும். அதாவது ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes பிஃபோர் 8:15 ஹவர்ஸ் சுனில். சுனில் அப்படின்ற பர்சன் 8:50க்கு ஒரு மீட்டிங் ஹாலுக்கு வராரு. 20 நிமிஷம் முன்னாடி போகிறேன்னு நினச்சிட்டு வராரு. பட் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் 30 minutes வந்து லேட் ஆகுது, 30 minutes வந்து பிஃபோராக வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. 20 நிமிஷம் லேட்டுன்னு நினச்சிட்டு போகிறாரு. சரி, 20 நிமிஷம் வந்து சீக்கிரம் நினச்சி போகிறாரு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் 30 minutes வந்து சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலாக அங்கே ஒரு மேன் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 40 நிமிஷம் லேட்டாக வர்றாரு. அப்போ இவர் அப்போ எத்தனை மணிக்கு மீட்டிங் துவங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கவனிங்க, 8:50க்கு உள்ளே வராரு. 20 minutes லேட் பிஃபோராக வந்துட்டு நினச்சிக்கிட்டு. பட் அப்போ 20 நிமிஷம் பிஃபோராக வந்தாலும் அப்போ 20 minus பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 8:30. பட் ½ hour வந்து லேட்டாக வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தேர்ஃபார் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 9 AM அப்படின்னு நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா 40 minutes லேட்டு. அப்போ 40 நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 8:20. இப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8:20 வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு லாஜிக் கொஸ்டின் தான். இது நம்ம அப்படியே போனாலும் போடலாம். நிறைய பேர் வந்து 6:15 தான் வரும் அப்படின்றாங்க. கரெக்டாக அது 6 தான் வரும். சரி, 6 தான் வரும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். பி என்பவர் ஏவை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரம் செஞ்சார் அப்படின்னாக்கா பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாள் செய்வேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, பி என்பவர் ஏவோட அதிகமாக 20% வந்து அதிகமாக வேலை செய்கிறார். அப்போ ஏ வந்து கம்மியாக வேலை செய்கிறார், பி வந்து அதிகமாக வேலை செய்கிறார். இவர் 10 நாள் செய்கிறார் அப்படின்னாக்கா அவர் 8 நாளில் முடிப்பார். அந்த கான்செப்ட் கொஞ்சம் குயிக்காக வேலை முடிச்சார். இவரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, ஏவோட பி ஃபாஸ்ட்டு. இப்போ நமக்கு ஏ வந்து 7.5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா, ஏ வந்து 7.5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ பி மட்டும் எத்தனை மணி நேரம் வேலை செய்யும்? அப்போ வந்து 20% ஃபாஸ்ட் இல்லைங்களா? அப்போ அந்த 7.5 அப்படின்றத 20% நம்ம பிரிக்கும்போது 100% வந்து 7.5, அதில் 20% அப்படின்னாக்கா அப்போ 5 20 100. அப்போ இந்த 7.5 வந்து நம்ம 5 பார்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ 5 பார்ட்டாக பிரிக்கும்போது 1.5 1.5 1.5 வரும். 1.5 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு வந்துடும். அதை 1.5 அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 5 பார்ட்டாக வரும். அவர் தான் 20% ஃபாஸ்ட்டாக போகிறார் இல்லையா? அப்போ அந்த 1.5 மணி நேரம் அப்படின்னா ஒரு பார்ட் நம்ம விட்டுருவோம். அப்போ 7.5ல் ஒரு பார்ட் நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா மீதி 4 பார்ட்டு 85%. அதான் அங்கே போட்டிருப்போம். ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் முடிக்கிற அப்படின்னாக்கா ஏயில் 20% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5. ஸோ அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 6 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நமக்கு முடிச்சிடறாரு பீன்ற பர்சன். ஸோ பி அந்த வேலையை முடிக்கிறது எவ்வளோ நேரம் அப்படின்னாக்கா 6 hours ஆகும். இப்போ ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இந்த இன்றைக்கி அந்த டிஎன்பிசி குரூப் 2 and 2A கொஸ்டினில் கேட்டக்கூடிய அந்த மேக்ஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 25 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கொஸ்டின் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸு, அந்த 5 பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நார்மலாக மேக்ஸ் ஃபார்முலா, மேக்ஸ் போடக்கூடிய மெத்தட், அந்த 25 கொஸ்டினும் அந்த நமக்கு மேக்ஸ் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்ச கொஸ்டினாக தான் கேட்டிருக்கிறாங்க. ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னாக்கா எந்த சமயம் நான் போட முடியாது. நமக்கு ஃபார்முலா மாறினாலும் சரி, அந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர்லேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். நிறைய கொஸ்டின் நம்ம லாஜிக்கில் தான் போட்டோம். ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தெரியும். பட் அதையுமே நம்ம லாஜிக்கை கொஞ்சம் புரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னாக்கா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி கேட்ட கொஸ்டினில் அந்த 25ல் மேக்ஸிமம் 25 out of 25 எல்லாருமே எடுக்கலாம். கொஸ்டின் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஒன்றும் டஃப்பாக கிடையாது, கொஞ்சம் எளிமையாக தான் கேட்டிருந்தாங்க. பட் ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காமன் இன்ட்ரெஸ்ட் அதிலே காம்பவுண்டுக்கே வேலை இல்லை, தனி வட்டியிலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜில் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்கள் அதிலே வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பேசிக்காக புக்கில் லெவலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கொஸ்டின் தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க. எதுவுமே கஷ்டம் அப்படின்னு கிடையாது. ரீசனிங் அப்படின்றதும் கொஞ்சம் திங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்துடும்.
பட் எந்த ப்ராக்டிஸுமே இல்லாமல் வந்து போய் அட்டன் பண்ண அப்படின்னாக்கா அவங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். பட் கொஞ்சம் ஓரளவு ப்ராக்டிஸ் இருந்து அந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் சப்ஜெக்ட்னால இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 25 கொஸ்டின் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த 25 கொஸ்டினுக்கான இந்த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.